ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, 3/4/2022 பங்குனி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை 12:22 மதியம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பிறகாக பரணி நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற நல்ல நாள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியா ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது நண்பர்களே. ஆக கன்னி ராசி நேயர்கள் எதிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது சிறப்பு. சரிங்க, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவும் செவ்வாயும் வருகின்றார்கள். மகர கும்ப ராசிகளில் அமையப்பெற்றிருக்கின்றார்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சிறப்புகள் என்ன என்று பார்த்தால், ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். அன்பு நண்பர்களே, கால புருஷனுக்கு 5ஆம் அதிபதி, மனதை குறிக்கின்ற மன ஓட்டங்களை, மன எண்ணங்களை, மன கற்பனை திறனை குறிக்கின்ற கிரகமாகிய சூரியனும் கேதுவின் நட்சத்திரமும் நாளும் நட்சத்திரமுமாக வருகின்ற நாள். அதாவது சூரிய கேது தொடர்பு ஏற்படுகின்ற நாள். இந்த நாள் யாருக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ, அதாவது சூரியனும் ராகுவும் கேதுவும் என்று சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்களோடு சேருகின்ற பொழுது அவரே பாதிக்கப்படுவார். அவ்வாறாக பாதிக்கப்படுகின்ற பொழுது மனப்பதற்றங்கள், அந்த ஆன்ம பலம்னு சொல்லக்கூடிய வில் பவர், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். எதற்கும் பயந்த சுபாவமாக இருப்பார்கள். ஒரு முடிவெடுக்கின்ற தனித்துவ ஆளுமைத்துவ திறன்கள் அவர்களுக்கு மிக குறைவாக இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் இன்றைய நாளினை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்க, என்ன பண்ணணும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு நண்பர்களே, சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு செய்யலாம். இன்றைய தினம் இந்த தோஷத்தை தீர்த்து கொள்வதற்காக அநேக வழிபாடுகள் உண்டு. சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிள்ளையாரை வழிபடுவதோ அல்லது சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சர்ப்ப சிலைகளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதோ இன்றைய தினம் அந்த மனப்பதற்றம், இது யாரெல்லாம் செய்யலாம்னா, சூரிய கேது சேர்க்கை இருப்பவர்கள் செய்யலாம். சூரியனும் கேதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் இணைந்திருந்தால் செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அவ்வாறு செய்கின்ற பொழுது அதாவது சிவாலயத்தில் இருக்கின்ற சர்ப்ப சிலைகளையோ அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரையோ வழிபடுவது இந்த மனப்பதற்றம், மனபயம், தைரியமற்ற திறமை, முடிவெடுக்கின்ற திறமை, இவற்றில் இருக்கின்ற சில சாதகமற்ற அமைப்புகளை விலக்கி நமக்கு மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம், மேசராசியினை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை இன்றைய தினம் செய்வீர்கள். அந்த தொழில் அமைப்புகளும் நல்ல மேன்மையும், தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறுகின்ற நாள். வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்கள் கூட சிறு சிறு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்களுடைய அமைப்பின்படி எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை, அவர்களுக்கு பிடித்த பொருட்களினுடைய சேர்க்கைகளை வாங்கி குவிப்பார்கள். வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இடமாற்றங்கள், பயணங்கள், புதிய நபர்களினுடைய சந்திப்புகள் என இவற்றை மேற்கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொலை தூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களையெல்லாம் தரிசனம் செய்வார்கள். புதிய மாற்றங்கள் ஏதேனும் வந்தால் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தோம் என்றால் செய்கின்ற தொழிலிலிருந்து இடமாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறாக ஏற்படுகின்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் முழுக்கவும் பயணங்கள், வெளியிடங்கள், செலவுகள்னு விரயங்களும் சற்று கூடுதலாக மாறுகின்ற நாளாக இருப்பதனால் உபயோகமான விரயங்களை செய்வது மேன்மை தரும். வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை புதுமையான விஷயங்கள் எதையும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை, தொழில், வியாபாரங்களே இன்றைய தினம் வருமானத்தை உங்களுக்கு போதுமான அளவு கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பெரிதாக இதை பண்ணுகிறேன் அதை பண்ணுகிறேன் என ஏதேனும் செய்தீர்கள் என்றால் அன்பு நண்பர்களே, அதில் சிறு சிறு குளறுபடிகள் ஏற்பட்டு நீங்கள் பின்னடைவை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பெண்களை பொறுத்தவரையும் குழந்தைகளை பொறுத்தவரையும் இந்த பாத்ரூம் போகிற இடங்கள், அந்த மாதிரியான இடங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள்.
கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிக அளவில் மேலோங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் வியாபார ரீதியாக சிறு சிறு மாற்றங்களோ அல்லது புதிய முயற்சிகளிலோ நீங்கள் ஈடுபடுவீர்கள். அந்த முயற்சிகள் சிறு தடை அல்லது தாமதத்திற்கு பிறகு வெற்றிகளை கொடுக்கின்ற நல்ல நாள். எதிலும் நீங்கள் சற்று கோபத்துடனும் துடிதுடிப்புடனும் காணப்படுவீர்கள். அதை சுறுசுறுப்பாக மாற்றிக்கொண்டு கோபத்தை குறைத்து கொண்டாலே இந்த நாளினை நீங்கள் வெற்றிகரமாக நடைபோடலாம். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவிற்கு அப்படி ஒன்றும் பெரிய சிறப்புகள் அல்ல. ஆனால் உங்களுடைய தேவையற்ற அமைப்புகளை பிரச்சனைகளை விலக்குகின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமையும். தேக ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்களுக்கு அந்த தேக ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான சரியான மருத்துவ முறை கிடைக்கும். யாருடனாவது பிரச்சனைகள் இருந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி கிடைக்கும். அன்பு நண்பர்களே, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அநேகம் நன்முறையில் கை கொடுக்கின்ற நாள் இந்த நாள். அவ்வாறாக எதிர்பார்ப்பவர்கள் தாராளமாக இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வெளியிட வாய்ப்புகள் மேன்மை தரும். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களே, சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு இந்த நாள் விளங்குகின்றது. அஷ்டமாதிபதி 5ஆம் பாவகத்தில் அமர பெற்றிருக்கின்றார். மனமானது இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என இமயத்தை நோக்கி கொடிகட்டி பறக்கும். ஆனால் எதையும் செய்கின்ற அளவிற்கு நீங்கள் முழு முயற்சி அல்லது சரியான முயற்சியோடு நிச்சயமாக இருக்க மாட்டீர்கள். மனமானது தடுமாறிக்கொண்டே இருக்கும் அன்பர்களே. ஆக எதிலும் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியும் என்பது அவசியம். பெரிதாக ஆசைப்பட்டு அது நடக்கவில்லை என்றால் அதன் பிறகு மனம் வருந்துவது ஒரு தேவையற்ற விஷயம் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை வருமானம் சற்றே அதிகரிக்கின்ற நாள். வெளியூர் வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருப்பவர்களுக்கு வருமானம் சற்று கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலுகின்ற நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் சொத்து பத்து சேர்க்கையில் மனமானது ஈடுபாடு காட்டுகின்ற நாள். அதற்கான முயற்சியிலும் இன்றைய தினம் ஈடுபடுவீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் வேலை ரீதியாக இது பிஸ்னஸ்மேன்ஸை விட பார்த்திங்க அப்படின்னா தினம் தினம் வேலை செய்து கூலி பெறுகின்ற நண்பர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு நல்ல மேன்மையையும் லாபங்களையும் வழங்குகின்ற நாளாக விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, அவர்களுக்கு தொழில் சார்ந்து பெயர் புகழ் எடுப்பதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டால் போதுமானது. அதே போல் இன்றைய தினம் புதிய மாற்றங்கள் இடமாற்றங்கள் அவ்வாறு எது வந்தாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களை விட வயதில் சிறியவர்களாக இருக்கின்ற உங்களுடைய சகோதர அமைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிலும் பக்கத்துணையாக அமைவார்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் தைரியமாக செயல்பட்டு முடிப்பீர்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் மனமானது கற்பனையில் பகல் கனவில் மிதக்கின்ற நாள். ஆக பகல் கனவுகள் நமக்கு பெரிதாக பயன் தராது என்பதனை உணர வேண்டிய நாள் என்பதனையும் இந்த நாளில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருமானம் சற்றே நன்முறையில் அமைகின்ற நாள். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக குறை இருக்காது. ஆனால் அதுக்கேற்ற செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையும் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நாவடக்கத்தை பின்பற்றினாலே இந்த நாள் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் எதிலும் ஒரு புத்துணர்ச்சி, எதிலும் ஒரு வேகமான செயல்பாடுகள்னு சகல விதங்களிலும் சுறுசுறுப்புடன் நீங்கள் இயங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. லாபங்கள் சற்றே கணிசமான முறையில் அதிகரிக்கும். இடம் பொருள் அந்த மாதிரியான சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற நாள். இல்லத்தரசிகள்லாம் இதை வாங்கணும் அதை வாங்கணும் இன்றைய தினம் பிளான் பண்ணிடுவீங்க. அந்த அளவிற்கு பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற நாளாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் செய்கின்ற வேலை தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் சற்றே அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற நாள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக கும்பராசி நேயர்கள் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், மனை மாற்றங்கள்னு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறுதூர பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். அதன் மூலம் ஏதேனும் சிறு சிறு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
வேலை ரீதியாக வெளியிடங்களில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. சற்று விரயங்கள் அதிகமாக இருக்குங்க. என்னதான் வரவுகள் வந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதனை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேக ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை தொட்டது துலங்கக்கூடிய மிக அற்புதமான நாள். வருமானம் சற்றே கையில் மிகுதி பெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகின்றது. உங்களுடைய பேச்சால் பலரையும் கவருகின்ற நாள் இந்த நாள். அப்படியே நீங்கள் பேசுகிறத பார்த்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அந்த மாதிரி கவிதை மழையாக இன்றைய தினம் பொழிவீர்கள். அந்த அளவிற்கு மேன்மைகளை பெறுகின்ற நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சிந்தனைகளெல்லாம் மேலோங்கி இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. செய்கின்ற தொழில் வேலை வியாபாரத்தில் நல்ல பெயர் பெறுவது மட்டுமல்லாமல் லாபங்களும் சற்றே அதிகரிக்கின்ற நாள். இந்த காரியத்தை முடிக்கணும், அந்த காரியத்தை முடிக்கணும்னு எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.